Hi friends, welcome to my channel. இன்னைக்கு கிராஃப்ட்டுக்கு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணது இருந்தாலே போதும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலர் ஆப்ஷனெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதில் நான் மெஷர்மெண்ட் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். மெஷர் பண்ணி லைன்ஸு ட்ரா பண்ணி நீங்களும் அதை பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மெஷர் பண்ணாத இப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு சின்ன பீஸ் ஃபோம் ஷீட்டே போதும். நான் வீடியோக்காக ஃபுல் ஃபோம் ஷீட்டை எடுத்து பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஒட்டுறதுக்காக க்ளூ கன் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட க்ளூ கன் இல்லாததுனால நான் ஃபெவிபாண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் வச்சு ஒட்டுனா நம்மளுக்கு லேட் ஆகும் இது காய. அதனால நான் ஃபெவிபாண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மெஷர் பண்ணதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் அந்த கார்னர் பீஸில் நான் ராங்கு போட்டு காட்டியிருப்பேன். அது நம்மளுக்கு தேவையில்லை. அதை கட் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கு பக்கத்தில் லேசாக ரெண்டு இடத்துலையும் கட் பண்ணி விடணும். ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு சிசரை வச்சு லைட்டாக அந்த இடத்த பெண்ட் பண்ணி விடுங்க ஸ்கேலை யூஸ் பண்ணி. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஃபோம் ஷீட்டெல்லாம் நல்லா பெண்ட் பண்ணி விடுங்க ஸ்கேலை யூஸ் பண்ணி. அப்போ தான் நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நல்லா பெண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணாலே அது ஃபோல்ட் ஆகிடும். அந்த மாரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக 1 சென்டிமீட்டர் விட்டுருக்கோம்ல, அதில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அதை ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம மினி பேக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் பேக் மாரி நீங்கள் பார்பி டாலெல்லாம் வச்சுக்கொள்ள இதுக்கு விளையாடிக்கலாம். நம்ம காயின் பவுச்சு மாரி செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வெல்க்ரோ வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி சைடில் கம்மு வச்சு ஒட்டிட்டு இப்போ கீழே 2 சைட்லையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். மேலே வளைவாக 2 சைடும் கட் பண்ணியிருக்கேன் பேக் மாரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணும்போது வீடியோ ஆஃபில் இருந்தது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்களும் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வெல்க்ரோ வச்சுருக்கேன். இந்த வீடியோவும் முடிஞ்சிடுச்சு. ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மினி பேக்கில் நீங்கள் எந்த திங்ஸ் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி திங்ஸு.